நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். இளையராஜா என்கின்ற பேர் ஆளுமையை பற்றி ஒரு கான்ட்ரவர்சியா போற விஷயங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒன்றும் இல்லை, அவருடைய பாடல்கள் சில படத்துல பயன்படுத்துறாங்க. அதுக்கு அவர் அதை சம்மதிக்காம சில விஷயங்கள் அவர் நீதிமன்றம் வரைக்கும் சில விஷயங்கள்லாம் போயிருக்கு. அது ஏன் அது அவர் செய்யறது கரெக்டா சரியா தப்பா என்ற ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இப்போ இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு. சில பேர் சொல்றாங்க அவரு தான் ப்ரொடியூசர் கிட்ட பணம் வாங்கிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் கிளைம் பண்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஷயம் அப்படி கிடையாது. இதை மாறுபட்ட விஷயமா தான் பார்க்கணும். இளையராஜா ஒரு இசையில உச்சம் தொட்ட ஒரு பேர் ஆளுமை. அவரு ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் போய் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வேற கோணத்துல இருந்து தான் பார்க்கணும். நம்ம எப்பவுமே ஒரு பிரசன்டருக்கு ஒரு கலைஞனுக்கு ஒரு தன்னுடைய கிரியேஷன் ஒரு ஏரியா இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயமா இருக்கும். பணம், பொருள், செல்வம் எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயமா என்னுடைய படைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல அவனுக்கு ஒரு கர்வம் இருக்கும். அந்த விஷயத்துலதான் இளையராஜா இன்னைக்கு ஒரு பிடிவாதமான ஒரு விஷயத்த தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டுறதுக்காக பண்ணிட்டு வராரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவருடைய சாங்ஸ் நிறைய படங்கள்ல எடுக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. குறிப்பா இது ஏன் அவர் அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டேன்றாரு? அப்படி எடுக்கிற ஒரு நபர்களோ இன்னொரு கிரியேட்டரோ அவர்கிட்ட ப்ராப்பரா ஒரு பர்மிஷனையோ அவர் அலோவ் பண்ண சொன்னா அதை கேட்டுட்டு எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதனையும் மீறி வர்த்தக ரீதியா பயன்படுத்துறாங்க. அதுதான் இப்போ நமக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. அந்த விஷயத்துல ஆஸ் ஏ படைப்பாளி அப்படின்ற ஒரு விஷயத்துல இளையராஜா இது மிக பிடிவாதமா இருக்கிறத நான் பாராட்டுறேன். அவருடைய கர்வத்தை, அவருடைய ஆளுமையை, அவருடைய திறமையை யாராலுமே ஒப்பிட முடியாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். மஞ்சுமல் பாய்ஸ்ல இப்போ அவருடைய பாடல், அவர் இசையமைச்ச பாடல் கண்மணி அன்போடு அந்த 2 பாடல் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த படம் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு படம் தான். எடுக்கப்பட்ட விஷயங்கள் சில இடங்கள்ல அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு தொய்வு இருந்தாலுமே அந்த எல்லா விஷயத்தையும் கடந்து அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த ஒரு பாட்டு தான் அந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சிருந்தது. எப்படி அதை ஒரு விஷயமா நான் அந்த படத்தை பார்க்கும்போது தான் இளையராஜாவுடைய அவரு எதுக்காக தன்னுடைய படைப்பாற்றலை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த பிடிவாதமா இருக்கிறாருன்றது எனக்கு தோணுச்சு. நிறைய காட்சிகள் அந்த படத்துல வருது. மொத்தமே இந்த பாடல்கள் அல்லாத காட்சியில ஒரு சில காட்சிகள்ல தான் ஆடியன்ஸ் தன்னை மறந்து கை தட்டுறாங்க. ஆனா இளையராஜாவுடைய பாடல்கள், அந்த கண்மணி அன்போடு என்ற பாடல் வரும்போது மட்டும் எல்லா ஆடியன்ஸுமே கைத்தட்டி அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு முக்கியமான ஒரு காட்சிகள்ல அந்த பாடல் பிளே பண்ணும்போது பின் டிராப் சைலன்ஸ், அப்படியே தியேட்டரே அமைதியா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாட்டை பிளே பண்ணும்போது எல்லாம் கிளாப்ஸ் அடிச்சு ஒரு மாதிரி சென்டிமெண்டா ஃபீல் பண்ணி நெகிழ்ச்சியா இருந்தாங்க. அதை என்னால பார்க்க முடிஞ்சது. அப்பதான் நான் அதை உணர்ந்தேன். இளையராஜா பேர் ஆளுமை தன்னுடைய படைப்பாற்றலை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அப்போ உணர்ந்தேன். அப்போ அவர் அந்த கலைஞன் தன்னுடைய தரப்புல இருந்து ரொம்ப நியாயமா இருக்கிறாருன்றதான் நான் உணர்ந்தேன். இன்னொரு விஷயம்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொருத்தருடைய பாடல் எடுத்து போடுறது, இன்னொருத்தருடைய படங்களுடைய காட்சிகள் எடுத்து போடுறதுக்கு அதுக்கு என்ன காரணம்ன்றது இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். பழைய படங்கள்ல இந்த மாதிரி இன்னொரு படத்தினுடைய பாடல்கள் பிரபலமான பாடல்கள் வெளியாகும். அது எப்படின்னா பேக்ரவுண்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு டீ கடையில ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பேக்ரவுண்ட்ல தான் அந்த சாங் ஓடும். ஆனா இப்பெல்லாம் அப்பட்டமா ஒருத்தருடைய பாட்டை யூஸ் பண்றது, ஒருத்தருடைய காட்சி யூஸ் பண்றது, ஒருத்தருடைய கண்டென்ட்டை யூஸ் பண்றதுலாம் இப்போதான் அப்பட்டமான அந்த விதிமுறை, அந்த எத்திக்ஸை மீறுறது இப்போ இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, உண்மையே என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, கற்பனை வறட்சி தான் காரணம். இதை இளைஞர்கள் சரி பண்ணிக்கணும். தயாரிப்பாளர்களும் வர்த்தக ரீதியா இல்லாம அதுக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ இளைஞர்கள் வாய்ப்பு இல்லாம தவிக்கிறாங்க கதையை வச்சுக்கிட்டு. அவங்கள சூஸ் பண்ணி போட்டீங்கன்னா அவனுடைய ஓன் கிரியேஷன்ஸ் இதுல வரும் படத்துல. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை ஒரு வேண்டுகோளா எடுத்துக்கிட்டு சினிமா துறையில இருக்கிறவங்க கற்பனையை இன்னொருடைய கிரியேட்டர்ஸை ஸ்பாயில் பண்ணாம அவங்களுடைய கிரியேஷன்ஸை சொல்லி ஜெயிக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். நன்றி, வணக்கம்.